நிச்சயமாக ராஜேஸ்வரி. அதாவது பாகிஸ்தானுக்கு எங்கு திரும்பினாலும் செக் திணறும் பாகிஸ்தான் அப்படி ஒரு சூழலில் தான் தற்போது பாகிஸ்தான் சிக்கி இருக்கிறது. சத்தமின்றி தரமான சம்பவத்தை, ஒரு சிங்கிள் புல்லட் கூட பயன்படுத்தாமல் தரமான சம்பவத்தை இந்தியா செய்து கொண்டிருக்கிறது என்பதை தான் நம்மால் உணர முடிகிறது. அந்த அளவுக்கு மிக ராஜதந்திரமாக சிறப்பாக தூதரக ரீதியில் மட்டுமல்ல, பல்வேறு முனைகளிலே பாகிஸ்தானுக்கு அழுத்தம் கொடுத்து கொண்டிருக்கிறது. அது செய்த தவறினை உணர்வதற்காக. தற்போது நீங்கள் பார்க்கலாம், இந்திய வான்வெளியை பயன்படுத்துவதற்கு பாகிஸ்தான் விமானங்களுக்கு இந்தியா தடை விதித்திருக்கிறது. வரும் 23ஆம் தேதி வரை தடை விதித்திருக்கிறது. இதனால் இந்திய வான்வெளியை பாகிஸ்தான் விமானங்கள் பயன்படுத்த முடியாது. பாகிஸ்தானிலிருந்து தென்கிழக்கு ஆசிய நாடுகளுக்கு செல்லக்கூடிய விமானங்கள் அனைத்துமே இந்தியா வழியாகத்தான் செல்லும். தற்போது மிக நீண்ட தொலைவு சீனா வழியாக சுற்றி கொண்டு அவர்கள் செல்ல வேண்டியிருப்பதால் நீண்ட தூரம், நீண்ட எரிபொருளை செலவிட வேண்டும், நீண்ட செலவு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு பாகிஸ்தானுக்கு ஏற்பட்டிருக்கிறது. ஏற்கனவே பாகிஸ்தான் இந்திய விமானங்களை அதனுடைய வான்வெளியில் செல்வதற்கு தடை விதித்ததால் அதனுடைய அவசரப்பட்ட தடை விதித்தார்கள். இதனால் அவர்களுக்கு தினமும் 1 கோடி ரூபாய் குறைந்தபட்சம் இழப்பு ஏற்படும். என்றால் பாகிஸ்தான் வான்வெளியை பயன்படுத்துவதற்கு இந்திய விமானங்கள் அவர்களுக்கு கட்டணம் கொடுக்க வேண்டும். பொதுவாக எந்த வான்வெளியை பயன்படுத்தினாலும் அந்தந்த நாடுகளுக்கு நேவிகேஷன் சார்ஜஸ், லேண்டிங் சார்ஜஸ், வான்வெளியை பயன்படுத்தும் கட்டணம் என பல்வேறு கட்டணங்களே என கிட்டத்தட்ட $700, $500 இருந்து $1500 வரை விமானங்களுக்கு ஏற்ப கொடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. தற்பொழுது இந்திய விமானங்களை அனுமதிக்காததால் தினமும் பல கோடிகள் இழப்பு பாகிஸ்தான் ஏற்படுகிறது. தற்போது இந்திய வான்வெளியை பாகிஸ்தான் பயன்படுத்தாமல் இருக்க தடை விதிக்கப்பட்டுள்ளதால் தற்போது அதனுடைய விமானங்கள் நீண்ட தூரம் சுற்றி போவதால் பல கோடி ரூபாய் இழப்பு ஏற்படும். இந்தியாவுக்கும் அவர்களுடைய வான்வெளியை பயன்படுத்த நமக்கும் வருமானம் குறையும். ஆனால் நம்மால் தாக்குப்பிடிக்க முடியும். ஆனால் பாகிஸ்தானால் தாக்குப்பிடிக்க முடியாது. என்றால் பாகிஸ்தான் ஏற்கனவே பொருளாதார ரீதியாக கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த இழப்பு என்பது அவர்களால் தாங்க முடியுமா என்பது தெரியவில்லை. அந்த அளவுக்கு தொடர் இழப்பு வந்து கொண்டிருக்கிறது. பாகிஸ்தானுடைய பொருளாதாரம் என்பது தற்போது சிக்கி சுருங்கி சின்னாபின்னமாகி இருக்கிறது என்று அனைவரும் அறிந்ததுதான். அவர்கள் பல இடங்களில் மிகப்பெரிய ஒரு பொருளாதார தேக்க நிலையை அடைந்திருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் தற்பொழுது வான்வெளியை பயன்படுத்தப்படாமல் இருப்பதால் நிச்சயமாக மிகப்பெரிய இழப்பு பாகிஸ்தானுக்கு ஏற்படும் என்பதில் மாற்று கருத்தில்லை. அது மட்டுமின்றி இந்தியாவுடைய பல்முனை தாக்குதல், அதாவது ஏற்கனவே அட்டாரி வாகா எல்லை மூடப்பட்டிருக்கிறது. இதனால் சிறு வணிகர்களுக்கு செல்ல வேண்டிய வணிக பொருள் முழுவதும் தடைப்பட்டு கிழக்கு பாகிஸ்தானுடைய சில்லறை வணிகமே தற்போது முடங்கி போயிருக்கிறது. சிந்து நதியில் இருந்த நதிநீர் ஒப்பந்தம் ரத்து செய்யப்பட்டதால் நதிநீர் இல்லாமல் தற்போது அங்கு கிட்டத்தட்ட 85% பாகிஸ்தான் விவசாயம் பாதிக்கப்படும் அபாயம் ஏற்பட்டிருக்கிறது. ஏற்கனவே ஜீலம் நதியிலே அதிகமாக தண்ணீரை திறந்து விட்டதால் பெரும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. தற்போது மேலும் பல இடங்களிலே அங்கு தண்ணீர் இல்லாத சூழல் வந்தால் என்ன நடக்கும் என்ற அச்சத்திலே பாகிஸ்தான் மக்களே தற்போது அரசுக்கு எதிராகவும் ராணுவத்திற்கு எதிராகவும் தற்போது திரும்பிக் கொண்டிருக்கிறார்கள் அங்கு என்பதுதான் தற்போது அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த சூழ்நிலையில் தற்போது இந்தியா மேலும் ஒரு அதிரடி தடையை விதித்தால் நிச்சயமாக பாகிஸ்தான் நிலை குலைந்து போகும். அது என்ன தடை என்றால், இந்தியாவிலிருந்து கிட்டத்தட்ட $450 மில்லியன் அளவுக்கு ஆண்டுதோறும் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. குறிப்பாக பார்மசூட்டிகல்ஸ், மருந்து பொருட்கள், அதே போன்று சர்க்கரை, ஆட்டோமொபைல்ஸ் பார்ட்டிகல்ஸ், அதே போன்ற ரசாயனங்கள் எல்லாம் இங்கிருந்துதான் அதிகபட்சமாக செல்கின்றன பாகிஸ்தானுக்கு. ஒருவேளை இந்த பொருட்களை தடை செய்தால், ஏற்றுமதியை முற்றிலுமாக இந்தியா தடை விதித்தால் பாகிஸ்தானுக்கு சர்க்கரை கிடைக்காத சூழல் ஏற்பட்டுவிடும். ஒன்று. இரண்டாவது, மருந்து பொருட்கள், இந்தியாவிலிருந்து செல்லும் மருந்து பொருட்கள் என்பது பாகிஸ்தானுக்கு உலகளவில் எங்கிருந்து மருந்து பொருட்களை வாங்கினாலும் குறைவான விலையில் இந்திய மருந்து பொருட்கள் கிடைக்கின்றால் இந்தியாவிலிருந்து செல்லும் மருந்து பொருட்கள் தான். எனவே இந்த மருந்து பொருட்கள் தடை செய்யப்பட்டால் மிகப்பெரிய அளவுக்கு பாகிஸ்தானுக்கு இழப்பு ஏற்படும் என்பதிலே மாற்று கருத்தில்லை. ஆனால் இந்தியா இதுவரை எந்த முடிவும் எடுக்கவில்லை. ஆனால் இப்படி இந்த முடிவினை எடுத்தால் மிகப்பெரிய பாதிப்பு பாகிஸ்தானுக்கு ஏற்படும். ஆனால் பாகிஸ்தானில் சிலர் கேட்கலாம், பாகிஸ்தானிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் பொருள் இந்தியாவுக்கு வராது, அங்கிருந்து வரும் பொருள் ஆண்டுக்கு $400 மில்லியன், $400 தான், $4000 மில்லியன் தான். ஆனால் நாம $450 மில்லியன், $450 மில்லியன், $4000க்கும் $450 மில்லியன் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கிறது. எனவே பாகிஸ்தானிலிருந்து ஏற்றுமதி இங்கு இறக்குமதியான பொருட்கள் பெரிய அளவுக்கு இந்தியாவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது. ஆனால் இந்திய பொருட்கள் செல்லாவிட்டால் பாகிஸ்தானிலே மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்பதுதான் உண்மை. அந்த அளவுக்கு அங்கு பெரும் பாதிப்பு ஏற்படும். அதே போன்று நீங்கள் பார்த்துக்கொண்டால் மற்றொரு முக்கியமான விடயம் என்னவென்றால், தற்போது இந்தியாவின் பல்முனை தாக்குதல் ஏற்கனவே பாகிஸ்தானை பொறுத்த மட்டிலே தற்போது துவண்டு போயிருக்கிறது. காரணம், இந்தியாவுடன் எல்லை பிரச்சனை. தற்போது இந்தியாவிலே பஹல்காம் தாக்குதல் காரணமாக மிகப்பெரிய பிரச்சனை. இந்தியா தாக்குதல் நடத்தியா என்ன நடக்கும் என்ற அச்சத்திலே பாகிஸ்தானே அரண்டு போயிருக்கிறது. ஒரு பக்கத்திலே பலுசிஸ்தான்
பலுசிஸ்தான் தனிநாடு வேணும் என பாகிஸ்தான் நாங்கள் பிரிந்து தனிநாடாக போகிறோம் என பலுசிஸ்தானுடைய கிளர்ச்சியாளர்கள் தொடர்ந்து அங்கு போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். பாகிஸ்தானின் கிட்டத்தட்ட 44% பகுதியை ஆக்கிரமித்துக் கொண்டிருப்பது பலுசிஸ்தான் மாகாணம். எனவே அது தனிநாடாக வேண்டும் என்ற பிரச்சனையால் ஏற்கனவே பாகிஸ்தான் நொந்து போயிருக்கிறது. மற்றொரு பக்கத்தை பார்த்தால் கைபர் பக்துன்வா என்ற இடத்திலே இதே போன்று அங்கும் கிளர்ச்சியாளர்களால் பெரும் பிரச்சனையை பாகிஸ்தான் ராணுவமே சந்தித்து வருகிறது. தினந்தோறும் மக்களுக்கும் ராணுவத்திற்கும் பெரும் பிரச்சனை. எனவே கைபர் பக்துன்வா பகுதியிலும் மிகப்பெரிய பிரச்சனை இருக்கிறது. மற்றொன்று பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர், பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியிலும் அவர்களுக்கு பிரச்சனை இருக்கிறது. எனவே எங்கு திரும்பினும் ஏற்கனவே உள்நாட்டு பிரச்சனையிலேயே துவண்டு போயிருக்கும் பாகிஸ்தான் தற்போது இந்த பிரச்சனையை வைத்து திசை திருப்புவதற்காக பெரிய அளவுக்கு சர்வதேச அளவிலே தான் ஒரு நல்லவன் என்பதை போல் காட்டிக் கொள்வதற்காகவும் சர்வதேச அளவிலே இந்தியா மீது விசாரணை நடத்த வேண்டும் என்று சொல்வதற்காகவும் திட்டமிட்டிருந்தார்கள். ஆனால் தற்போது இந்தியா மிக தெளிவாக சர்வதேச அளவிலே அனைத்து நாடுகளுக்கும் பாகிஸ்தான் செய்த தவறு என்ன என்பதை மிக தெளிவாக எடுத்து காட்டியிருக்கிறது. இந்த பஹல்காம் பயங்கரத்திற்கு பின்னணியிலே அவர்கள் தான் இருக்கிறார்கள் என்று கிட்டத்தட்ட இந்தியா நிரூபித்து விட்டது என்றே கொள்ளலாம். அந்த அளவுக்கு தற்போது உலக நாடுகள் இந்தியாவினுடைய நிலையை தற்போது ஆதரிக்க ஆரம்பித்து விட்டன, சீனாவை தவிர்த்து. சீனாவும் இந்த பிரச்சனையிலே பாகிஸ்தானுக்கு நேரடி ஆதரவு என்று இல்லாமல் பொது நிலையிலே இருக்க வேண்டும் என்ற வகையில் தான் கூறி வருகிறார்கள். இந்த சூழலில் பாகிஸ்தான் கிட்டத்தட்ட சர்வதேச அளவிலே தூதரக ரீதியில் பார்க்கும்போதே அது தனிமைப்படுத்தி விட்டதாகவே தெரிகிறது. ஒரு பக்கம் தனிமைப்படுத்தி விட்டது, ஒரு பக்கம் உள்நாட்டு பிரச்சனை பெருமாக வெடித்துக் கொண்டிருக்கிறது. பலுசிஸ்தான், கைபர் பக்துன்வா, அதே மாதிரி பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியெல்லாம். இன்னொரு பக்கம் இந்தியாவுடன் எல்லையிலே வெறும் பதட்டமான சூழலை இந்த பாகிஸ்தான் சூழ்நிலை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறது. இன்னொரு பக்கத்திலே விமானங்கள் பறக்க தடை என்பதால் தொடர்ந்தும் ஏற்படுகின்ற பெரும் இழப்பு, சில்லறை வணிகம் முற்றிலுமாக படுத்துவிட்டது. தண்ணீர் வராவிட்டால் மிகப்பெரிய பிரச்சனை ஏற்படும், தண்ணீர் அபாயம் ஏற்பட்டு மிகப்பெரிய விவசாயமே படுத்து போகும் பிரச்சனை இருக்கிறது. இன்னொரு பக்கத்தில் ஏற்றுமதிக்கு தடை இந்தியா விதித்தால் அவ்வளவுதான், பாகிஸ்தான் என்ன செய்யும், மருந்து பொருட்களுக்கே என்ன செய்யும் என்ற நிலை ஏற்படும் சூழல் இருக்கிறது. மற்ற நாடுகள் பாகிஸ்தானுக்கு கை கொடுக்குமா என்றால் மற்ற நாடுகளும் இதற்கு பொதுவாக கை கொடுக்கும் நாடுகள் கூட தற்போது அஞ்சுகிறேன். என்றால் பாகிஸ்தானிலே மிகப்பெரிய அளவுக்கு சீனா முதலீடு செய்து கிட்டத்தட்ட 100-200 பில்லியன் டாலர் அளவுக்கு சீனா முதலீடு செய்திருக்கிறது. ஏதேனும் சண்டை வந்தால் தன்னுடைய முதலீடு இழப்பு ஏற்படுமே என்ற வகையில சீனா சண்டையெல்லாம் செய்யாது, அமைதியா இருங்கள் என பாகிஸ்தானை அமைதிப்படுத்தும் முயற்சிகள் தான் ஒரு பக்கம் செய்து கொண்டிருக்கிறது. மற்ற ஈரான் போன்ற மற்ற நாடுகளும் தற்போது பாகிஸ்தானுக்கு ஆதரவு கொடுக்குமா என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் பாகிஸ்தான் என்ன செய்வது, எந்த பக்கம் திரும்பினாலும் செக் வைத்து விட்டார்கள், திணறுகின்ற நிலையில் தான் தற்போது பாகிஸ்தான் இருக்கிறது. அதாவது கிட்டத்தட்ட ஐசியூவிலே அனுமதிக்கப்பட்ட நிலையில் தான் தற்போது பாகிஸ்தான் இருந்து கொண்டிருக்கிறது. இந்தியாவின் தயவை நோக்கி என்ன செய்ய போகிறோம் என்று தெரியாமல் இருக்கிறது. இதில் இந்தியா ராணுவ தாக்குதலையும் மேற்கொண்டால் பாகிஸ்தான் மிகப்பெரிய அபாயத்தை சந்திக்க வேண்டிய, அழிவை சந்திக்க வேண்டிய சூழல் ஏற்படும் என்பதுதான் தற்போது பொதுவாக பாதுகாப்பு நிபுணர்கள், பொருளாதார நிபுணர்கள் அனைவருமே சொல்கின்ற கருத்தாக இருக்கிறது. எது எப்படி இருந்தாலும் சொந்த காசிலே சூன்யம் வைத்துக் கொள்வது என்று கூறுவார்கள். அது போன்று அவசரப்பட்டு அதிரடியா பல தடைகளை வைத்து தானே தனக்கு ஒரு இழப்பை மிகப்பெரிய பேரிழப்பை ஏற்படுத்துகின்ற சூழல் தான் பாகிஸ்தான் தற்போது சிக்கி திணறி கொண்டிருக்க என்பதுதான் யதார்த்த நிலையாக இருக்கிறது. ராஜேஸ்வரி.